அங்கே ஒருத்தர் இருக்கார், ஒரு மகான் மந்திரி, முன்னாள் மந்திரி இருக்கார், மதுரையில் இருப்பார். அந்த மகான் பேசுவார்ல, எங்கேயாவது சிடி கேசட் விட்டுக்கிட்டே இருக்கார். யாரும் தூக்கி கொட்ட வச்சிடுறானா இல்லை வீரப்ப ஸ்டைலில் எதுவும் பண்ணுறாரா தெரியல. அது ஒன்றுமே எடுத்து படிக்கிறாரு. ஒரு இது சொல்லுவாங்களோ, நம்ம ஊரில் அற்பர்களுக்கு வாழ் வந்தால் அர்த்தராத்திரியில் போற முடியும். இப்போ தான் ஒழிக்க போகிறோம், இருந்தாலும் ஆட்டம் தாங்கலை. அது அலைய போகிற வழக்கு மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. பழனிசாமிக்கு ஆட்சிக்கு வரணுங்கிற அதிகாரம்லாம் கிடையாது. இந்த குரங்கு குட்டியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்க மாதிரி இந்த தாவரப்போ கூட குட்டியை பிடிச்சோம், அந்த குட்டி மடியை இடிக்கும். அதே மாதிரி அந்த கட்சியை பொதுச் செயலாளர் தான் அப்படிங்கிற இதோட இருக்காரு. அதெல்லாம் முடிவு கட்டிட்டு வந்து இந்த தேர்தல் துரோகம் வீழ்த்தப்பட்டு இனி வருங்காலத்தில் யாருக்கும் துரோகத்திற்கு நோபல் பரிசு இவருக்கு ஒண்டி தான் கிடைச்சிருக்கு, வேற யாருக்கும் கிடைக்காதுங்கிற நிலையை உருவாக்கும். இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவங்க இந்த நடவடிக்கைகள்ல சரியா இருக்காங்களா? உங்கள்கிட்ட யாரும் பேசிட்டு இருக்காங்களா? அங்கே உள்ள தலைவர்கள் எல்லாம் இப்போ வந்து மௌன விரதத்திலையும் தியானத்திலையும் அந்த மகான்லாம் இருக்காரு, அது பேர் இருக்காங்க. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, டெல்லியிலேருந்து வந்து எல்லாரையும் சேர்த்து வச்சுருவாங்க. இந்த தேர்தலோடு விழுந்து விடுவார்கள். நீங்கள் நடக்க போவதை பார்க்க